Hello customers and viewers, welcome to our channel Premium Freight Car Accessories. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கார் சீட் கவர் மெட்டீரியல் டைப்ஸ். ஸோ எத்தனை விதமான மெட்டீரியல் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான மெட்டீரியல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் நான் ஏன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் போடணும்னு நினச்சேன்னா, ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் பற்றி தெரிஞ்சிக்கணும், எதிர்காலத்தில் போடணுன்றதுக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களாம் வந்து சில பேர் நம்ம கஸ்டமர் என்கொயரி பண்ணவங்களும் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருப்போம். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சிக்காதவங்களுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சீட் கவர் மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா பிகாஸ் ஒரு காலத்தில் நம்மளுக்கு சீட் கவர் பற்றி என்னென்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும். ஸோ நம்ம என்ன ப்ரைஸில் பண்ணுறோம், என்ன குவாலிட்டியில் பண்ணுறோம், என்ன பெஸ்ட்டு ப்ரைஸ் இருக்கிறதுல காம்படிட்டிவ் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆர்ட் லெதர்னு சொல்லுவாங்க. ஸோ 75% கார் சீட் கவர் வந்து இந்த மெட்டீரியல் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 1 இயர் வாரண்ட்டி. இது ஒன்று மட்டும்தான் 1 இயர் வாரண்ட்டி. ரொம்ப மெலிசாக இருக்கும், நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இந்த சீட் கவர் மெட்டீரியலு. ஸோ உங்களோட கார் இன்டீரியர் மேட்ச் பண்ணுற மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி. ஸோ ஹேட்ச்பேக் செக்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4000 ரூபாய் பண்ணுறோம், ஃபிட்டிங் சார்ஜஸ்லாம் சேர்த்து. ஸோ அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் செடான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4500 ரூபா வரும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செடான் காம்பேக்ட் எஸ்யூவிலாம் பார்த்திங்கன்னா 5000 ரூபா வரும். எஸ்யூவி பார்த்திங்கன்னா ஒரு 6000 வரும், ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து. இது மட்டும் 1 இயர் வாரண்ட்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஆர்ட் லெதர் தான். இதுவும் 75% கார் சீட் கவரில் இது பார்த்துருப்பீங்கன்னா. ஆனால் இது 5 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது 5 இயர்ஸ் வாரண்ட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டிக்கு அதாவது 4500 ரூபா வரும். மிட் செடான் இந்த காம்பேக்ட் எஸ்யூவி இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 4500. ஸோ அதுக்கப்புறம் செடான் காம்பேக்ட் எஸ்யூவிலாம் பார்த்திங்கன்னா 5500 ரூபா வரும். எஸ்யூவி பார்த்திங்கன்னா 7000 வரும் இந்த மெட்டீரியல். இதில் 5 இயர்ஸ் வாரண்ட்டி இந்த மெட்டீரியல். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ பியூ லெதர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் செக்மெண்ட் டோட்டலாக வேறு. ஃபஸ்ட்டு 2 பார்த்து நீங்கள் ரெண்டுமே ரெக்ஸன், பியூர் ரெக்ஸன். ஓகேங்களா, 100% ஹீட் இருக்கும். ஸோ சரி, அடுத்தது பியூ லெதரில் வந்து ஹீட் இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுலாம் கிடையாது. என் காராக இருந்தாலும் சரி, உங்கள் காராக இருந்தாலும் சரி, ஸோ நாப்பா லெதர் போட்டாலும் சரி, பியூ லெதர் போட்டாலும் சரி, ஸோ எதுனாலும் ஹீட் இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஹெவி கிரேட் பியூ லெதர். ஸோ ஹெவி கிரேட் பியூ லெதரு. ஸோ நம்ம இந்த பியூ லெதர் பார்த்திங்கன்னா பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டுக்கு 6000 பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிட் செடான் பார்த்திங்கன்னா 7000 பண்ணுறோம். செடான் காம்பேக்ட் எஸ்யூவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7500 பண்ணுறோம் நம்ம. ஸோ எஸ்யூவி செக்மெண்ட்டுக்கு 9000 பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாப்பா லெதர் சொல்லுவாங்க. நீங்கள் நாப்பா லெதர்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்களான்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரிஜினல் ஹெவி கிரேட் நாப்பா லெதர். ஸோ நீங்கள் நேரில் பார்க்கும்போது மற்ற நாப்பா லெதருக்கும் நம்ம எதுவும் சாம்பிள் காமிப்பேன். ஸோ லோக்கல் நாப்பாவும் வச்சுருக்கேன், சாம்பிளுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த நாப்பா லெதர் வந்து நீங்கள் இப்போ வர பார்த்திங்கன்னா ஸ்கோடா சூப்பர், இப்போ புது வண்டி வருது ஸ்கோடா சூப்பர், அது பார்த்திங்கன்னா ஹோண்டா சிவிக் இதிலலாம் வரும் இந்த மெட்டீரியல். இது வந்து நாப்பா லெதர் வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா மெட்டீரியலும் கிரைன்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் நேரில் பார்க்கணுச்சின்னா என் ஃப்ரெண்டு காரில் கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே நம்ம கடையிலே இருக்குது வண்டி. ஸோ இது நாப்பா லெதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வண்டிங்களுக்கு பார்த்திங்கன்னா 6500 ரூபா பண்ணுறோம். ஸோ மிட் செடான் காம்பேக்ட் எஸ்யூவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8000 பண்ணுறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா காம்பேக்ட் செடான் பார்த்திங்கன்னா 8000 பண்ணுறோம். ஸோ காம்பேக்ட் எஸ்யூவி பார்த்திங்கன்னா 8500 ரூபா பண்ணுறோம். ஸோ எஸ்யூவி செக்மெண்ட் பார்த்திங்கன்னா 9500 ரூபா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஹெவி கிரேடு. இந்த பியூ லெதரும் நாப்பா லெதரும் பார்த்திங்கன்னா லோக்கல் மெட்டீரியல் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அது காட்டுறேன். நீங்கள் க்ளோஸ் ஐ வியூ பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா லோக்கல், இது வந்து லோக்கல் பியூ தெரியுதுங்களா. குவாலிட்டி திக்னஸ் நம்மளது பார்த்திங்கன்னா ஹெவி கிரேடு தெரியுதுங்களா. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாப்பா லெதர்னு போட்டிருக்கோம். இது வந்து லோக்கல் நாப்பா தெரியுதுங்களா. இது ஒரிஜினல் ஹெவி கிரேட் நாப்பா. ஸோ திக்னஸ் உங்களுக்கு இப்போது இந்த வீடியோவில் எப்படி தெரில. ஸோ நேரில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு மெட்டீரியல் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள்.
இது எப்படி திக்னஸ் இருக்குது, இதில் எப்படி திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது லோக்கல். ஸோ நம்ம பண்ணுற 4 மெட்டீரியலுமே பார்த்திங்கன்னா ஜிந்தால் அப்படின்ற கம்பெனி, ஃபேப்ரிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஜிந்தால். ஸோ நம்ம வச்சுருக்க எல்லாமே ஜிந்தால் பிராண்டட் ஃபேப்ரிக் கம்பெனி. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த நாப்பா தான் நம்மளோட நம்பர் 1 பிராண்டு. ஹெவி குவாலிட்டி நம்ம பண்ணுறது. அதிகபட்சம் பெரிய வண்டிக்கு நம்ம ஃபிட்டிங் கூட சேர்த்து 9500 தான் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்வலாக கஸ்டமர்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் என்கொயரி பண்ணால் உடனே இதெல்லாமே நான் வாட்ஸ்அப் பண்ணுவேன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு ஓப்பனாக வந்து யூடியூப்பில் வந்து நம்ம யூடியூப்பில் நம்ம எதுக்கு போட்டிருக்கோம்னா நம்ம கஸ்டமர்கிட்ட ஓப்பனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரைஸிங் எல்லாமே பண்ணுறோம். ஒன்ஸ் கஸ்டமர் என்கொயரி நம்மக்கிட்ட யூடியூப்லேருந்து வந்ததுக்கப்புறம், வாட்ஸ்அப்பில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பண்ண கஸ்டமர்ஸோட பில்லிங், ஸோ இந்த ட்ரஸ்ட் நம்ம கஸ்டமருக்கு நம்ம மேலே வரணும். நம்ம இந்த குவாலிட்டி கொடுக்குறோம், இந்த ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக. ஸோ என்னடா ஒரு கடைக்கு போனோம், நம்ம நம்புகிறோம், கொடுத்துருக்கோம், நம்ம ஒரு சீட் கவர் ஒரு பண்ண கொடுத்துருக்கோம், ஸோ ஒர்த்தபுளா அப்படின்றது அந்த கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு கொண்டு வரணும், நம்பிக்கை வரணும். ஸோ அதுதான் என்னோடய பொறுத்தவரையும். ஸோ குவாலிட்டி, ப்ரைஸிங், ஸோ இது எல்லாமே நம்மளது வந்து ஹெவியாக இருக்கணும், டிஃப்ரென்ஸ் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்றத நான் பார்த்து அது ஸோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பிகாஸ் சீட் கவர்ஸில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நம்மளுமே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு 1 இயர் நம்மளுக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ண சீட் கவர்ஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரைஸிங் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டிஸ்கிரிப்ஷன் ப்ரைஸிங் கொடுக்குறேன். அதே மாதிரி லிங்க்கு கொடுக்குறேன். ஏற்கனவே பண்ண நாப்பா லெதர், பியூ லெதர், ஸோ ஆர்ட் லெதர் எக்ஸ்டென்ட் 5 இயர்ஸ் வாரண்ட்டி, 1 இயர் வாரண்ட்டி, இது பண்ண எல்லாமே வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ளோர் மேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ளோர் மேட் வந்து 3 குவாலிட்டி இருக்குது. அதாவது மெலிசாக இருக்கும், இன்னும் பார்க்க எல்லாம் நான் பார்த்து ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஹெவி குவாலிட்டி தான் நம்ம பண்ணுறோம், ஹெவி குவாலிட்டி மட்டும்தான் பண்ணுறோம். அது நம்ம வந்து சின்ன வண்டிங்களுக்கு 1600 பண்ணுறோம். இந்த மிட்செடான், காம்பேக்ட் எஸ்யூவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ரேட்டு 1800. இந்த எஸ்யூவி, அதாவது இந்த எக்ஸ்யூவி, இனோவா, இந்த மாதிரி வண்டி, எர்டிகா, இந்த மாதிரி வண்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம 2300 பண்ணுறோம் திக் மேட்டு. ஸோ இதுதான் என்னென்னா, இது வந்து மேட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கிருஷ்ணா மேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கிருஷ்ணா மேட்டு ஒரு கடைக்கு போய்ட்டு என்ன மேட் விட்டுறீங்க, கிருஷ்ணா மேட்டான்னு கேட்டிங்கனாலே அவங்க உஷாராகிடுவாங்க. எப்படி கஸ்டமருக்கு இது தெரியுது அப்படின்னு அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ கிருஷ்ணா மேட் வந்து தான் காஸ்ட்லியான மேட் இருக்குது திக் மேட்டில். ஸோ இந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள். ஸோ இதுதான் ஹெவி குவாலிட்டி. இதுதான் ஒட்டும் மேட்டு, ஹெவியாக இருக்கும், 5 இயர்ஸ்னாலும் அப்படியே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் மேட்டுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வர ரேட்டே வெறும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் அது போய் ஒரு ரேட்டுன்னு சொல்லி ஒட்டுவாங்க. அதனால் நம்ம இந்த ப்ரைஸ் ரேட் கம்மியாக பண்ணுறதுனால கஸ்டமர் சில பேர் நினச்சிப்பாங்க நம்ம வந்து குவாலிட்டி கம்மியாக ஒட்டுறோன்ட்டு. அதெல்லாம் கிடையாது, யூடியூப்பில் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இதுதான் கிருஷ்ணா மேட்டுன்னு சொல்லுவாங்க, திக் மேட், ஹெவி. ஏற்கனவே நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கால் பண்ணுங்கள்.